Hey, welcome to match number 4, Spider CC versus Willow Warriors. So team Spider முதல்ல போல் பண்ணுறாங்க. பவுச் கிட்ட இந்த முதல் பந்து அண்ட் ஸ்ட்ரைக்கில் புல்டாக். ஸோ ஃபஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் டீம் ஸ்பைடருக்கு. நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் ஜமைக்கன் ஜாண்டி. கீப்பர் அப் டு போயிருக்காங்க. பவுலர் கேட்டு போல் பண்ணுறாங்க அப் டு. ஸோ சூப்பர் பிக்அப் ஃப்ரம் புல்டாக். சாரி கீ பாய் பெரிய ஷாட் ஆகிருக்காங்க. ஃபேவரட் ஹிட்டு. ஸோ அடுத்த பால் லென்த்து சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும், இல்லை கீயோட டாமினேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வந்த வாக்கில் அப்படியே அடிச்சு விட்ருக்காங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கும். சத்யானா அருமையான ஒரு ஃபீலிங். ஆனந்த் அண்ட் சத்யா 2 பேரையும் வந்து ரைட் சைடில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. It's a quicker one, no runs. Nicely bowled. So ball celebrate பண்றாங்க டீம்மேட்ஸ். அருமையான 2 டெலிவரி, பேக் டு பேக் குட் டெலிவரி ஃப்ரம் பவுச். ஒரு பிக் மிஸ்ஃபீல்ட் இது. ராக்கெட் ஷாட், ஸ்ட்ராங் ஹிட் ஃப்ரம் ஜாண்டி அண்ட் 4 runs போயிருக்கு. உடம்பை போட்டு தடுத்துருந்தாங்க அப்படின்னா ரன்ஸே இருந்திருக்காது. 4 ரன்னை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 4 to end overs. So number 2 from Rasik. அருமையான டெலிவரி. தொடர்ந்து 2 பால். போன பால் நான் எடுக்க மறந்துட்டேன். இதே மாதிரி பால் தான் அதுவும். 2 சிமிலர் டெலிவரி, 2 டாட் பால். ஸோ மொதல் ஓவரில் 12 ரன் வந்திருக்கு. நோ லாஸ்ட்டில் ஒரு நல்ல ஸ்டார்ட். இந்த ஒரு ராசிக்கிட்டேருந்து தொடர்ந்து நல்ல பால் தான் வந்துட்டுருக்கு. ஸ்ட்ரைட்டில் இருக்க 2 ஃபீல்டரும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 runs. நல்லா ஸ்ட்ராங்கான ஷாட். அவுட் ஃபீல்டும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் ஆகுது பாலுக்கு. ஸோ 4 runs ஃப்ரம் கீ. அடுத்த பால். ஸோ நல்ல ஒரு புல் ஷாட். கேட்ச் இஸ் அ கால் அண்ட் ட்ராப். ஒரு நல்ல ஃபீல்டரு சுரேஷ் இந்த கேட்சை மிஸ் பண்ணுறாரு. ஸோ டபுளாக கன்வெர்ட் ஆகுது. மொதல் விக்கெட்டுக்கான வாய்ப்பு தவற வர்றாங்க டீம் ஸ்பைடர். குட் ஷாட் and it's a overthrow. One more run for team Willow Warriors. A shot again, but catches a call. Taken. It's wicket. So over number 3 from Bala. அருமையான ஒரு ஸ்டார்ட், சூப்பரான ஒரு ஸ்டார்ட். அருமையான ஒரு டெலிவரி. நல்ல ஒரு கீப்பிங் விஜய்கிட்டேருந்து. ஸோ விஜயோட கீப்பிங்கும் அருமையாக இருக்கும். பார்த்து ரசிக்கலாம். நல்லா இருக்கும் பின்னாடி கீப்பிங்கு, ஸ்டெம்புக்கு பின்னாடி. ஷார்ட் கேட்சஸ் கால். நேராக போய் கையில் சுரேஷோட கையில் போய் விழுந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே அடிச்சிருக்கணும். இன்னும் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ நியூ பேட்டர் கௌரி டீம் வில்லோக்காக. அருமையான போலிங். காலையிலேருந்து பார்த்ததுலே பாலாவோட அந்த அக்யூரேசி பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. மற்ற பவுலர்ஸும் நல்லா எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டு போலிங் பண்ணாங்க. பட் பாலா யார்கர்ஸை மட்டும்தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லோ ஃபுல் டாஸ்க்கும் விக்கெட் கிடச்சிருக்கு. அருமையான எக்ஸிக்யூஷன். வாப்பா அருமை. ஸோ பர்ஃபெக்டான ஒரு லைனை பிடிச்சி போட்டுட்ருக்காரு. ஒரே இடம் தான், ஸ்டெம்ஸுக்கு க்ளோஸாக விழுந்துருக்கு. அதுவும் பிச்சுக்குள்ளே, இந்த க்ரீஸ்குள்ளேயே விழுது. ஸோ ஃபுல் டாஸை மிஸ் இட் பண்ணியிருக்காங்க. விக்கெட் அவுட்டு. பெருசாக அடிச்சிருக்கலாம். ஸோ 3க்கு 23. 3 ஓவரில் 23 ரன் வந்திருக்கு. லாஸ் ஆஃப் 3 wicket. ஸோ நேரத்தில் சத்யானா உள்ளே கொண்டு வராங்க. ஆஹா, என்ன ஒரு எஃபோர்ட். அருமையான ஒரு டெலிவரி. தொடர்ந்து 7 பாலுமே வந்து கிரீஸ்குள்ளேயே விழுது. மொதல் மேட்ச்சை பார்த்து ரொம்ப நம்பிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே 100 ஆனால் அடுத்த 3 மேட்ச்மே வந்து பவுலர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டெலிவரி அண்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆன மாதிரி தெரியுது. ஒரு நல்ல ஸ்ட்ரைக் சிவாகிட்டேருந்து. இட்ஸ் ஹியூஜ் மேக்ஸிக். லவ்லி balls. Super comeback delivery. வெல் பால். நல்லா டார்கெட் பண்ணி பால் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரோட மூமெண்ட்ஸ் வரும் கரெக்டாக வாட்ச் பண்ணி போடுறாரு. அதுக்கு மாரி அவரோட ஸோ மேலே தான் போயிருக்கு. ஒரு மிஸ்ஸேட். கேட்ச்க்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. ராசிக்கோட கையில் போய் விழுந்திருக்கு. விக்கெட்.
ஸோ ஓவர் நம்பர் 5 போன பால் ஒரு பெரிய ஹிட் இருந்தது, மேக்ஸிமம் இருந்தது, அதை எடுக்காமல் விட்டோம். சாரி டீம். அண்ட் ஓவர் நம்பர் 5க்குள்ளே வந்திருக்கோம். புஜ்ஜி உள்ளே வந்திருக்காரு. புஜ்ஜி தான் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய ஹிட்டு கண்ட்ரியில் போன ஓவரு. ஸோ மறுபடியும் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நோ, நேராக போய் கையில் வந்துச்சு. இட்ஸ் விக்கெட். இன்னும் பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும், இல்லை மடக்கிருக்கணும் காற்று வாக்கில். விக்கெட். ஸோ நியூ பேட்டராக உள்ள வந்திருக்கிறது போனி என்கிற பிரவீன். நல்ல ஒரு ஃபீலிங் சுரேஷ் கிட்டேருந்து. ஸோ கனெக்ஷன் நல்லா இருக்குது. டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னா இல்லை, நேராக போய் கையில் வந்திருக்கு புலியோட கையில். விக்கெட்ஸ். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஷாட் அகைன், நேராக போய் கையில். விக்கெட். ஒன் மோர் விக்கெட். டீம் வில்லோவோட இன்னொரு நம்பிக்கை தகர்கிறது. ஸோ புது பேட்டர் சஃபி. நைஸ்லி பிளேட். அருமையான ஒரு ஷாட்டு. 2 ரன் ஓடுறதுக்கு வாய்ப்புண்டு. எஸ், 2 ஓடிதாங்க. அடுத்த பால். ஸோ நல்ல ஒர்க்கு பாகா கிடந்து. ஆஹா ஆஹா ஆஹா, இதுதான் ஃபீல்டிங் கொடுக்குற ப்ரைஸ் இதுதான். விக்கெட். ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட். ஏன்னா பிரவீனும் நல்லா பேட் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் அருமையாக விக்கெட். ஸோ இதெல்லாம் போட்டில் 42 ரன் வந்திருக்கு. ஷாம் ஸ்லோவர் ராக்கெட் மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த 1 புது பேட்டராக கோகுல் உள்ள வந்திருக்காரு. ஸோ ரெட்டில் சிங்கிள்ஸ் டீமுக்கு தான் தேவை. சஃபிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறது. ஏன்னா சஃபி ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. 2-3 ஷாட் அடித்து கேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாரான்னு பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் உங்கள் டைமாக சஃபி மேலே. கேட்ச் இஸ் a call. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நோ ரன். வெல் போல்ட். அருமையான ஒரு எக்ஸிகியூஷன். காலை டார்கெட் பண்ணி அழகாக. வெல் போல்ட். வெரி வெரி குட் ஓவர் ஃப்ரம் பாலா. போன ஓவர் மாதிரியே இந்த ஓவருமே தரமாக பவுல் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவர் போகிறதுக்காக ராசிக் ஸ்ட்ரைக்கில் சஃபி. பெரிய டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னு பார்க்கணும். பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி. ரன்ஸ் வந்து ஒரு ரன்னுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணுறாங்க. சூப்பர் ஃபீலிங். டைரக்டட் அண்ட் கான். இதுதான் விக்கெட். ரன் அவுட்ஸ். ஃபீல்டிங் கொடு. லாஸ்ட் மேன் மனோ. நல்ல ஒரு டெலிவரி அண்ட் நல்ல ஒரு கீப்பிங் பார்க்குறோம். Catch is a call. மேலே தான் போயிருக்கு. கேட்ச்க்கான வாய்ப்பு. ஆஹா அண்ணன் போல்ட். வெரி வெல் போல்ட். அண்ட் கடைசி விக்கெட்டையும் கிளைம் பண்ணுறாங்க டீம் ஸ்பைடர். அண்ட் 10 விக்கெட்டையும் விடுறாங்க. வில்லோ செகண்ட் ஹாஃபில் ஃபைட் இருக்கா, ட்விஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். சேசிங் உள்ள வந்தாச்சு. 51 போர்டில் 52 டார்கெட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க டீம் வில்லோ. இந்த முதல் பாலே நல்ல ஒரு ஸ்டார்ட் சீக்காகிட்டேருந்து. பால் நம்பர் 2. வெல் bowled. Very well bowled. Nicely bowled. So one more single for Team Spiders. So nicely bowled. Very well bowled. Super lengths. அருமையான ஒரு ஸ்டார்ட்டு. இந்த ரன்ஸுமே வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் பவுலர்ஸு நினச்சா. குயிக் விக்கெட்ஸும் வேணும். இந்தமாதிரி லென்ஸ்க்கு சில நேரத்தில் விக்கெட்ஸும் கிடைக்கும் ப்ரெஷர் ஆகி. Nicely bowled. Very well bowled. No run. Excellent first over from Chika. இதெல்லாம் so very well bowled. So இந்த மாதிரி ஒரு ரீப்ளே தான் வந்து நம்ம. ஸோ ஓவர் நம்பர் 2 பிரவீன். கட்டாயமாக நல்ல பால் இல்லை. எக்ஸலண்ட் ஃபீல்டிங். ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. 2 ரன் வந்திருக்கு. இது 6 ரன்னு இல்லை 4 ரன் கிடச்சிருக்கணும். 2 கன்வெர்ட் பண்ணி
நைஸ்லி போல். இதுதான் பெரிய கிரைம். கட்டாயமாக ஒரு பெரிய கிரைம். ஒரு ரன் அப்படின்னாலுமே இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே கூடாது ஃபீல்டர்ஸ். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். குயிக் ரன்னிங் 1. வாவ், தரமான ஒரு டெலிவரி. 100க்கு 100 கொடுக்கலாம். It's a dream ball from the bowlers. It's a flake. So one more good delivery. இந்த ஓவரோட கடைசி பால். ஷார்ட் போயிருக்கா, டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு ஃபீல்டரு, அதுவும் ஷார்ப்பான ஃபீல்டரு ஹனிபி. கரனோட விக்கெட்டை கிளைம் பண்ணி 2 ஓவரையும் சூப்பரான ஓவராக கொடுத்துருக்காங்க டீம் விலோ அகைன்ஸ்ட் ஸ்பைடர். 2 overs கம்ப்ளீட்டட். ஐ திங்க் 2 ஓவருக்கு 8க்கு 1. ஒரு மறுபடியும் சீக்கா. மேட்ச்சில் வந்து உசுரை கொடுத்ததே வந்து சீக்கா தான். 3 பேர் ஓடியும் பாலை சரியாக எடுத்து போட முடியல. 2 ரன் குயிக்காக ஓடி இருக்காங்க. டபுள். ஸோ 1. அன்ஸ்ட்ரைக்கில் புலி. நைஸ்லி பிளேட். சூப்பரான ஒரு ஷாட். ஒரு ரன்னு. கேட்ச் நல்ல வாய்ப்பு. ஓ மை காட், பால் முன்னாடி வந்துச்சு. எடுத்துருக்கணும், விட்டுட்டாங்க. ட்ராப். ட்ரை. முயற்சி. நல்ல ஒரு எஃபோர்ட் கோல் கிடையாது. சிங்கிள். அருமை. இந்த பவுலர்ஸ் வந்து மேலே தான் போயிருக்கு. ஃபீல்டர் யாரும் இல்லை. பவுண்டரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டபுள். மறுபடியும் மேலே தான் போயிருக்கு. கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு. ஓ மை காட், நல்ல ஒரு எஃபோர்ட். ஆனால் கேட்ச் விட்டாங்க. 2 கேட்ச் விட்ருக்காங்க. கேட்சஸ் தான் மேட்சஸ். மொதல் மேட்சே பார்த்தோம். அடுத்த பால் கிட்ட இருந்து சரி சப்பிக்கிட்ட இருந்து சிங்கிள். மறுபடியும் புலி ஆன் ஸ்ட்ரைக்கில். நைஸ் பால், நைஸ் பால். இந்த ஒரு கடைசி பால். போன பாலும் ஒரு டாட் இருந்தது. அருமையான ஃபீலிங். கையில் க்ளூ ஏதாவது பசங்க போட்டு வந்துடுவாங்க. பாலே விட மாட்டாப்ல கௌரிக்கு. ஒரு நல்ல ஃபீலிங். நல்ல ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. சார் 4 ஓவருக்கு 21 ரன். எக்ஸலன்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இன்னும் வந்து 30 ரன்னுக்கு மேலே ஆடணும். கேட்ச் இஸ் அ கால். ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. கையில் பிடிச்சிக்கோ அடிக்கிற கேட்சை கூட விட்றாங்க அப்படின்னா, ஏன்னா புலியோட கேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீமில். ஒரு கேம் சேஞ்சர்ஸ். அதே போல் ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. விக்கெட்டை எடுத்து ப்ரெஷர் கொடுக்கணும். அப்பா ஃபைனலாக பிடிச்சாங்க கீப்பர். பாகாவோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. ப்ரெஷர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ். எக்ஸ்ட்ரானரி. அண்ட் ஃபைனலாக 3 ட்ராப்க்கு அப்புறம் ஒரு கேட்ச். புது பிளேயர் ராசிக்குள்ளே வந்திருக்காரு. பாலாக வெளில போயிருக்காங்க. ஆஹா சூப்பரான பந்து வீச்சு. ஸோ ஃபஸ்ட் 2 மேட்சஸ் வந்து பேட்டிங் என்ஜாய் பண்ணோம். அருமையான டெலிவரி. ஓ மை காட், எத்தனை முறை த்ரோ அடித்து பிடிச்சி ஸ்டெம்பில் அப்படி போகிற. ஸோ இது எந்த விதமான இண்டிகேஷன் தெரியல. நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துட்டுருக்கு. கிராக்கிங் ஷாட். பால் பவுண்டரிக்கு போகுதா அப்படின்னா எஸ் போகுது. அந்த அளவுக்கு அடி. வெல்கம் பவுண்டரி ராசிக்கோட பேட்லேருந்து. எஸ் வெல் பவுல், வெரி வெல் பவுல். பெரிய வைடு இது நார்மலாக விட. ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர். ட்ராமா இன்னும் கண்டினியூ ஆகுது. கடைசி 2 overs. ஓகே, ஹிட்டிங் மோட் ஆன், இந்த ஃபயர் மோட் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும். 12க்கு 25 அடித்தா ஜெயிப்பேன்.
அப்படின்ற ஒரு நிலமையில இந்த கேமை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ரெண்டு டீமுமே. ஓஹோ, நல்ல எஃபோர்ட், யூ கான்ட் பிளேம். கட்டாயமாக வந்து கீப்பர் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, நல்ல எஃபோர்ட், அவரோட 100% கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரானரி ஜாப், எவ்வளோ ரன் வந்து பேட்டர் ஸ்கோர் பண்ணாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு என் ஜாப் நான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்காங்க. நிறைய மிஸ்ஃபீல்டு நடந்திருந்தாலுமே கேமோட கண்ட்ரோல்ஸ் 80% அவங்க கையில் தான் இருக்குது. அடுத்த பால் சஃபிகிட்டேருந்து நோ பால் சிக்னல். ஸோ போன பால் நோ பால் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் புலி ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு, ஒரு வைட் வந்திருக்கு. ஷாட், பேட் திரும்பிடுச்சு, ஈஸியாக பிடிச்சார் சேகு. டீமுக்கு சந்தோஷமான நியூஸு, வர கேட்ச் எல்லாமே விட்டுருந்தாங்க, ஒரு கேட்ச் அங்கே பிடிச்சாங்க, அது நோ பால் சொல்லு. ஸோ அடுத்த பால் விஜய் நியூ பெட்டராவில் வந்திருக்காங்க. குட் ஷாட், டேரக்ட் அப்படின் போது செகண்ட் ரன் வர்றாங்க. ரெண்டாவது ரன்னும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். போன பால் வைடு இருந்தது, ப்ளஸ் இது 3 ரன் குயிக்காக வந்திருக்கு. சார் டாட் பால், ஒவ்வொரு பாலுமே வேல்யூ, இந்த டாட் பால் பெரிய வேல்யூ கொடுக்குது. ஸோ கேட்ச் இஸ் அ கால், ஈஸி கேட்ச் எடுத்துட்டாங்க. நல்ல ஃபைட், டீமே வந்து அந்த கேட்ச் பிடிக்கிறதுல ஒரு வேறு வைப்பில் இருக்கிறாங்க. 6 பாலுக்கு 16. மொதல் பால் வந்து புலி ஒரு சிங்கிள் விளையாடிட்டு அந்த பக்கம் போயிட்டார். 5க்கு 15 ஆன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். புலி சான்ஸ் எடுக்கிறாரு, சுரேஷ் அவர் விக்கெட்டை தியாகம் பண்ணுறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் ஷாம் ஆட் ஆகிருக்காரு. 4க்கு 15. பெரிய ஷாட்ஸை எடுக்க முடியல. புலி வந்து இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக தான் ஆடுவாங்க, ஆனால் இன்றைக்கி டேயில் சரியாக படல. அதே போல் சுரேஷ் ரொம்ப லேட்டாக வந்தார் இந்த கேமில், சேசிங்கில். அவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். கேம் இன்னும் இருக்குது, ஷாம் உள்ளே இருக்கார். ஸோ கேப்பில் 4 ரன் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எஸ், 4 ரன்னு இன்னும் கேம் இருக்குது. 6 ரன் வந்துருக்கு மொத்தத்தில். இன்னும் 10 ரன் ஆனோம். 2க்கு 10. 2க்கு 10. இட்ஸ் அ வின்னிங் பால். 2 பாலில் 1 பால் நல்ல பால் போடாலும் மேட்ச் கேமு செக்யூர் ஆகுது. 51 ரன், 52 ரன் டார்கெட்டை நம்ம வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் இடம் போட்டோம். 52 ரன் வந்து ஒரு 4லேருந்து 5 ஓவரில் கூட அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் யோசித்தோம். ஆனால் பவுலர்ஸ் குவாலிட்டியாக பவுலிங் பண்ணியிருக்காங்க, இந்த கேமை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. 1 பாலுக்கு 9 ரன்னு. வில்லோ வாரியர்ஸ் என்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃபைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேம் இது, பவுலர்ஸோட கேம். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் புலிக்கிட்டேருந்து. ஆனாலும் இந்த கேமை வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க. டீம் வில்லோ வாரியர்ஸ் வின் த கேம் வித் 5 ரன் டிஃப்ரென்ஸை சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க இந்த கேமை. எக்ஸலண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் அண்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. லோ டோட்டல் அப்படின்னாலுமே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் லக் பாய்ஸ், டீம் ஃபைட்டர்.